வணக்கம் and welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பீட்ரூட் தயிர் பச்சடி தான் பார்க்க போறோம். So skip பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சின்ன பீட்ரூட் ரெண்டெண்ண கட் பண்ணி வச்சிருக்கோம். தயிர் 1 கப், தேங்காய் பூ தேவையான அளவு, சீரகம் கடுகு 1 டேபிள்ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, இஞ்சி 2 பல், வரமிளகாய் 1, கருவேப்பிலை தேவையான அளவு. நம்ம இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், கடுகு. பேன் அடுப்பில் வச்சு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பீட்ரூட் வெந்து வர வரைக்கும் மூடி வச்சிருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க, அப்பதான் நல்லா பீட்ரூட் வெந்து வரும். இப்போ நம்ம ஊற்றின தண்ணியோட பீட்ரூட் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பீட்ரூட்டும் பேஸ்ட்டும் நல்லா கலந்து வரணும், அப்பதான் டேஸ்டா இருக்கும். பீட்ரூட்டும் பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்ச தயிரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஆட் பண்ணியாச்சு. ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தாளிக்கிறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்து நம்ம செஞ்சு வச்சிருக்க பீட்ரூட் தயிர் பச்சடியோட ஆட் பண்ணிக்கலாம். வாவ், இந்த கலரை பார்த்தா உடனே சாப்பிடணும் போல இருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப், அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சீக்கிரமாக வரும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.